அண்மை செய்தி. தென்காசி கோயிலில் குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, விரிவான தகவல்கள்? விக்னேஷ், தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பின் கீழ் உள்ளது. திருக்கோவிலின் செயல் அலுவலரின் வாய்மொழி உத்தரவின் பேரில் கோவில் அமைந்துள்ள பகுதியிலிருந்து 100 டிராக்டருக்கும் அதிகமாக மண்ணள்ளப்பட்டது. இதனால் கோவிலின் கட்டிடம் உறுதியிழந்து ஆடும் நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் கோவிலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2023ஆம் ஆண்டு கூட்டம் போடப்பட்டு கோவிலை புனரமைப்பு செய்வதற்காக அரசு தரப்பில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை. தற்போது ராஜகோபுரத்தில் பழுதை சரி செய்யாமலேயே வண்ணம் பூச்சும் பணி நிறைவடைந்துள்ளது. அரசின் நிதி மோசடி செய்யப்பட்டதோடு அல்லாமல் கோவிலின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் ஆய்வு செய்ததில் இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறுவதற்கு முன்பாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் பணிகளை செய்ய வேண்டும் எனவும் அவருடைய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அறிக்கைக்கு பெறும் அரசின் பணத்தை மோசடி செய்தவர்கள் தொடர்பாக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும். அதோடு மோசடி செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பாக குடமுழுக்கு நடத்துவது பக்தர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானது என தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து நீதிபதிகள் கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்தும் கோவிலின் புனரமைப்பு பணிகள் தொடர்பாக சென்னை IIT குழுவும் வழக்கறிஞர் ஆணையரும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விக்னேஷ், தென்காசி கோயிலில் குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சகாய பிரதீபா.